ஒரு ராமதாஸ் உடம்பு சரியில்லைன்னா அவர் ஆப்போசிட் இதில் இருக்காரு, ஆனால் போய் பார்க்குறாரு. ஆமா, அந்த ராமதாஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தரை தவிர மீதி எல்லாரும் வந்து என்ன பார்த்தாங்க. ஒரு ஹெச் ராஜா ரொம்ப டெட் அகைன்ஸ்ட் கிரிமினல் கூட சொல்லியிருக்காரு. யார நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு நாசமா போகணும்னு சாப விட்டவர் ஹெச் ராஜா. அவரு உடம்பு சரியில்லைன்னு கூட போய் பார்க்குறாரு. அப்போ நீ எதை பார்த்து கற்றுக்கிடணும்? சிஎம் அவர்களை பார்த்து கொஞ்சமாக கற்றுக்கணும். நீ சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போது இது ஒரு சம்பவம் இல்லை சார், பல சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். இப்போ ரவிராஜானி ஒரு பையன், அவனும் மாநில செயலாளர். நான் சொல்கிறது சாதாரண ஆட்கள், உன்னுடைய இயக்கத்துக்கோ ரசிகர் மன்றத்துக்கோ மாநில செயலாளர் அந்த பையன் ரவிராஜா ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். எந்த மாவட்டம்? தமிழ்நாட்டுக்கே மாநில செயலாளர் இருக்கிறார் சார் ரவிராஜானி ஒரு பையன். நீங்கள் இதுவரை கேள்விப்படாமல் இருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த திருச்சியில் விக்ரவாண்டி மாநாடுக்கு வரும்போது ஒருத்தர் உயிரிழந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அவரு கூட இருந்தார். விபத்தில் உயிரிழந்துட்டார். அவருக்காக ஒரு கண்ணீர் அஞ்சலியோ இல்லை மரணத்துக்கோ எதுக்கும் போகலை. இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, மாவட்ட செயலாளர்கள் உயிரிழந்தது அப்படின்னு. சொந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க இறந்தா கூட போகலாம். அது என்ன மனநிலை? அவர் அது விரும்பலையா சாவுக்கு போகிறதெல்லாம்? இல்லை, இது ஒரு சைக்கோத்தனமான சார். தான் பெரிய புகழில் இருக்கும், ஒரு ஆணவ போக்கும்பாங்க இல்லையா. நான் சொல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட்டுக்காக தான் ஒரு ஜெயசீலனுக்கு போகாத சொன்னேன். இந்த பையன் ரவிராஜாங்க மாநில செயலாளர் சாகலை, உயிரோடு இருந்து செத்துக்கிட்டு இருக்கான் தினசரி. நீ 30 ஆண்டுகள், இவன் 30 ஆண்டுகள் மட்டும் இருந்த பிறகு வயசு 60 ஆகிடுச்சு. இனி எங்கே சார் போவான்? அவன் அங்கேருந்தே ஸ்டிக்கர் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஒரு படம் வந்தால் அந்த கொடி கட்டுறது, சென்னை சிட்டி ஃபுல்லாக அந்த வேலைலாம் அவன் எடுத்து பண்ணுவான். வெளியூருக்கு அனுப்புறது, அவன் தான் பிரிண்டிங் பண்ணுவான், செய்வான், டிசைன் பண்ணுவான். 24 ஹவர்ஸ் அந்த வேலையை தான் செய்வான். இப்போ நான் ஏன் சொல்கிறேன், அவனை பற்றி நான் தெரிஞ்சதுனால தானே சொல்கிறேன். இதெல்லாம் அவன் பண்ணிகிட்டு இருந்த பையன், ஏதோ உனக்கு பிடிக்கலை, உனக்கு ஏதோ கூட சகுனி கூட்டம் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கா, கும்பாரி கும்பல் ஒன்று இருக்குது உங்கள் கூடல. அந்த கும்பல் தப்பாக உனக்கு ஐடியா கொடுத்து ஒன்றை வீழ்த்துறதுக்கு தான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன். சரி, அவனை வெளியே தள்ளுறீங்க. வெளியே தள்ளுறதுக்கு முறையாக எதுவுமே செய்யலை. ஒரு வாடகை இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தான் சார், அதுக்கு அந்த கரண்ட்டை பிடிங்கி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வக்கீல்களை வச்சு வக்கீல்கள் செலவுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவனை வெளியே தள்ளுறீங்க. சரி, வெளியே தள்ளின பிறகு அவன் தான் ஹீரோவை பார்க்கணும், அந்த அளவுக்கு இவர் வளர்ந்துருக்காரு, ஒரு உரிமையோட கார்டு கொடுக்க போனால் வெளியே அவன் நிப்பாட்ட வச்சுட்டு கார்டை கூட வாங்கலைன்னு தான் நினைக்கிறேன். கார்டை கூட வாங்கலை, அவர் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. அவன் ஒன்றை தேடி வராங்களா? இப்போது அவ்வளவு பெரிய இதுவா?